வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தரம் 11 தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பத்திலிருந்து கட்டுரை வினாக்களை ஆராய இருக்கின்றோம். கடந்த நிகழ்ச்சியில் பல்தேர்வு வினாக்களை பற்றி ஆராய்ந்திருந்தோம் மாணவர்களே. இன்று கட்டுரை வினாக்களை பற்றி பார்வையிட இருக்கின்றோம். இப்பொழுது வினாக்களுக்குள் செல்வோம். முதலாவதாக இது வெப்சைட் டிசைனிங், அதாவது விலை சம்பந்தமான விடயங்களை சம்பந்தப்பட்ட ஒரு வினாவாக இருக்கின்றது. A தொடக்கம் F வரை முகப்படையாளமிடப்பட்டுள்ள இடைவெளிகளை கொண்ட பின்வரும் கூற்றுக்களை கருதுக. மாணவர்களே, நீங்கள் ஒரு புத்தகத்தில் அல்லது ஒரு கொப்பியில் இதுக்குரிய விடைகளை நீங்கள் குறித்து கொண்டு நான் இங்கு சரியான விடையை காட்சிப்படுத்துகின்ற பொழுது சரிபார்த்து கொள்வீர்களானால் சிறப்புரையாக அமையும். A தொடக்கம் F வரை முகப்படையாளமிடப்பட்டுள்ள இடைவெளிகளை கொண்ட பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இடைவெளியை நிரப்புவதற்கு மிகவும் பொருத்தமான பதத்தை கீழே தரப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து இனம் காண்க. ஒவ்வொரு விடைக்கும் அவற்றின் முகப்படையாளத்தையும் பொருந்தும் பதத்தையும் எழுதுக. இதான் பிள்ளைகள் உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட வினா. அது ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படுகிறது. Consider the following statements with blanks labeled AF. Identify the most suitable term to fill each blank from the list given below. Write down the statements labeled and the matching term. Right? இதான் பிள்ளைகள் உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட விடயம். இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களிற்கும் நாங்கள் செல்வோம். மாணவர்களே, இங்கு பாருங்கள். முதலாவது வினாக்குரிய A குறிக்கப்பட்டுள்ளது. அது ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படுகின்றது. அதுக்குரிய செலக்ட் பண்ணப்படுகின்ற விடையானது பிள்ளைகள் இந்த லிஸ்டிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, அந்த லிஸ்ட்டில் இருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான விடையை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டும், அதாவது தெரிவு செய்ய வேண்டும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய விடயம். இப்போ முதலாவதாக A, அதை பார்வையிடுகின்றோம். இணையத்தில் ஆள்கள பெயர்கள், அதாவது பிள்ளைகள் டொமைன் நேம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விடயம் மற்றும் IP முகவரிகளுக்கிடையிலான ஒத்திசைவுகளை தீர்மானிக்கும். இதில் உங்களுக்கு டொட் போடப்பட்டிருக்கிறது மாணவர்களே. இதிலிருந்து நீங்கள் ஒரு விடையை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். உங்களது பேப்பரில் நீங்கள் அந்த விடையை தெரிவு செய்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பி ஆங்கிலத்தில் குறிப்பிடுகின்றேன். Determines the correspondence between domain names and IP address on the internet. இந்த விடயம் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், மூன்றாவது பாடமான இன்டர்நெட், அதாவது இன்டர்நெட் என்ற கன்செப்டிலே இது வந்துள்ளது. அதை அடிப்படையாக கொண்டுதான் பிள்ளைகள் இந்த இணையத்தின் விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கேள்வி அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். அப்போ திருப்பி பாருங்கள். இணையத்தில் ஆள்கள பெயர்கள், அதாவது டொமைன் நேம்ஸ் மற்றும் IP முகவரிகளுக்கு இடையிலான ஒத்திசைவுகளை தீர்மானிக்கும். இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது ஒவ்வொன்றாக. அதிலிருந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ண வேண்டும். இதை கவனித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். கேஷ் சிம்போல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது, at symbol என்று குறிப்பிடப்பட்டுள்ளது, DNS சர்வீஸ், FTP, HTTP, ICMP, IP address, IP service, LK, NI.LK, search engines, SMTP, URL. ஒன்றை கவனியுங்கள் மாணவர்களே, உங்களுக்கு தெரிவு செய்ய வேண்டிய விடயங்களை விட கூடுதலான விடயங்கள் உங்களுக்கு தரப்படும். அதாவது அவர்கள் பட்டியலிடுகின்ற பொழுது கூடுதலான விடயங்களை தருவார்கள். அவற்றிலிருந்து இந்த விடயத்துக்கு பொருத்தமான தெரிவை நீங்கள் செய்து அதை உங்கள் பேப்பரில் குறித்து கொள்ளுங்கள். இது முதலாவது விடயம். அப்போ நீங்கள் இது மேலே பிள்ளைகள் கலந்துரையாடல் என்று வருகின்ற பொழுது இதை பற்றின விடயங்கள் நீங்கள் படித்திருக்கிறீர்கள். ஆல்ரெடி கடந்த நிகழ்ச்சிகளில் இதை பார்வையிட்டிருக்கிறீர்கள். குறிப்பிட்டு சில விடயங்களை நான் சொல்கின்றேன். அதாவது LK என்று வருகின்ற பொழுது, அதாவது NI.LKயில் பாருங்கள். LK என்று வருகின்ற பொழுது அது நீங்கள் ஸ்ரீலங்காக்குரிய வெப்சைட் விடயங்களை குறிக்கும். அதே போல் சர்ச் என்ஜின்ஸ் என்று வருகின்ற பொழுது நீங்கள் பல விடயங்களை நீங்கள் தேடி பார்த்து கொள்வீர்கள். அதுக்காக நாங்கள் சர்ச் என்ஜின்ஸை நாங்கள் பாவிக்கின்றோம். அதே போல் பிள்ளைகள் அந்த DNS சர்வீஸ் என்றது நாங்கள் கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது ஆட்கள பெயர்களை கன்வெர்ட் பண்ணுறதுக்குரிய விடயமாக இருக்கும். அதை விட FTP என்றது பெரிய ஃபைல்களை அனுப்புவதற்குரிய விடயமாக இருக்கும். இப்படி கொமனாக முக்கியமான விடயங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றேன். நீங்கள் இந்த விடயங்களை கிரகித்து இந்த கேள்விக்குரிய விடையை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். அதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இது முதலாவது விடயம் A. அடுத்ததாக ரெண்டாவது விடயத்துக்கு வருகின்றோம். அதில் பாருங்கள் B. இணையத்தினூடாக ஒரு கணனியிலிருந்து இன்னொரு கணனிக்கு பெரிய கோப்புகளை இடம் மாற்றுவதற்காக இதில் ஒரு இடம் வருகின்றது பிள்ளைகள் பயன்படுத்தப்படும்.
அப்போ இதே போல் இந்த இடத்திலிருந்து நீங்கள் தெரிவு செய்ய இருக்கின்றீர்கள், கவனித்துக் கொள்ளுங்கள். இன்டர்நெட் அதாவது இணையத்துக்கூடாக ஒரு கணினியிலிருந்து இன்னொரு கணினிக்கு கோப்புகளை அதாவது ஃபைல்களை நீங்கள் இடம் மாற்ற இருக்கிறீர்கள். இதை பற்றி படித்திருக்கிறீர்கள். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் இதிலிருந்து நீங்கள் தெரிவு செய்தால் ஓகே. அதில் ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ் யூஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் லார்ஜ் ஃபைல்ஸ் ஃப்ரம் ஒன் கம்ப்யூட்டர் டு another ஓவர் த இன்டர்நெட். அதாவது பிள்ளைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், அனுப்பலாம், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் த்ரூ த இன்டர்நெட். அப்போ அந்த விடயத்துக்குரிய விடை இதிலிருந்து நீங்கள் தெரிவு செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அடுத்ததாக இதுவும் பிள்ளைகள் மின்னஞ்சல். இதுவும் அந்த அலகு 3 விடயத்திலிருந்து தான் கேட்கப்படுகின்றது. மின்னஞ்சல் சேவைகளுக்கிடையில் மின்னஞ்சல் போக்குவரத்திற்கான செம்மை நடப்பொழுங்கில் புரோட்டோகாலை பற்றி படித்திருக்கிறீர்கள், செம்மை நடப்பொழுங்குகளை பற்றி பார்த்திருக்கிறீர்கள். ஒரு அதிமுக்கியமானது ஆகும், அதுக்கு தேவையானது, அதாவது மின்னஞ்சலுடன் சம்பந்தமானது பிள்ளைகள். அதை யோசித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு வெப்சைட்டை பார்வையிடுவீர்கள். அதுபோல் மின்னஞ்சல் என்று வருகின்ற பொழுது இமெயிலை அனுப்பி இருக்கின்றீர்கள். அதன் போக்குவரத்து சம்பந்தமான புரோட்டோகால், அதுக்குரிய சம்பந்தமான புரோட்டோகால், அதை மனதில் பதித்து கொள்ளுங்கள். இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோகால்ஸ் ஃபார் இமெயில் டிரான்ஸ்போர்ட் பிட்வீன் இமெயில் சர்வர்ஸ். அப்போ நீங்கள் டிரான்ஸ்போர்ட் செய்ய இருக்கின்றீர்கள், அதுக்கும் இதிலிருந்து நீங்கள் விடையை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம், மாணவர்களே தெரிவு செய்து கொள்ளலாம். அப்போ இதில் நீங்கள் URL என்ற விடயம் தெரிந்திருக்கும், அதே போல் SMTP என்ற விடயம் தெரிந்திருக்கும், அதே போல் பிள்ளைகள் IP அட்ரஸை பற்றி பார்த்துருப்பீர்கள். இந்த விடயங்களிலிருந்து உங்களுக்கு தெரிவான விடையை எடுத்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக டி, அதாவது www.ni.lk என்ற ஆள்கள பெயரின் மேல்மட்ட ஆள்களம். அதாவது பிள்ளைகள் அந்த LK என்று சொல்லப்படுகின்ற விடயத்தை பற்றி தான் கேட்டிருக்கிறார்கள். அது ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படுகிறது இஸ் த டாப் லெவல் டொமைன் ஆஃப் த டொமைன் நேம் www.ni.lk. அதுக்குரிய விடயம் இதிலேருந்து நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம் மாணவர்களே. உங்களுக்கு தெரியும் மேல்மட்ட ஆள்களம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் என்ன, WW என்று சொல்லப்படுகின்ற விடயம் என்ன, NI என்று சொல்லப்படுவது டொமைன் நேம் அப்படி என்று பார்த்திருப்பீர்கள். அதன் மேல்மட்டம் என்ற விடயத்தை பற்றியும் பார்த்திருப்பீர்கள். நான் குறிப்பிட்டதை வைத்து நீங்கள் ஊகித்திருப்பீர்கள், அதை இதில் குறித்து கொள்ளுங்கள். ரைட், www.ni.lk என்ற ஆள்கள பெயரின் மேல்மட்ட ஆள்களம் என்ன விடயம். ரைட், இதில் இருக்கின்றது பிள்ளைகள், அதிலிருந்து நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக சீர்மை வள இடப்படுத்திகள், அதாவது URL என்று சொல்லப்படுகின்ற விடயம் தெரியாத வலைப்பக்கங்களை தேடுவதற்காக டோட்டட் போடப்பட்டிருக்கிறது, பயன்படுத்த முடியும். அதாவது பிள்ளைகள் உங்களுக்கு சில URL உங்களுக்கு தெரிந்திருக்கும். இதற்கு முதல் நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள் www.ni.lk, அது உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. அதே நேரம் சில வேளைகளில் உங்களுக்கு அந்த வலைப்பக்கத்துக்குரிய இடப்படுத்திகள் தெரியாமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் எப்படி சர்ச் பண்ணலாம், எப்படி நீங்கள் தேடி எடுக்கலாம் என்றதை பற்றின விடயம்தான் இந்த கேள்வியில் கேட்கப்படுகின்றது. could be used to find out web pages whose URLs are not known. அதாவது URL தெரியாத விடயங்கள், இடப்படுத்திகள் தெரியாட்டால் நாங்கள் என்ன செய்யலாம், அதுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை பாவிப்பதை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். அது இந்த பட்டியலில் இருக்கின்றது மாணவர்களே, அதிலிருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அதை எழுதி கொள்ளுங்கள். ரைட், அப்போ சீர்மை வள இடப்படுத்திகள், அதாவது URL என்று சொல்லப்படுகின்ற விடயம் தெரியாத வலைப்பலங்களை தேடுவதற்காக நாங்கள் ஒரு விடயத்தை பயன்படுத்துகின்றோம். அதை நீங்கள் இதிலிருந்து தெரிவு செய்தீர்களானால் ஓகே. அடுத்ததாக மாணவர்களே மின்னஞ்சல் முகவரி ஒன்றின் பயனர், மின்னஞ்சல் முகவரி ஒன்றின் பயனர் பெயரையும் மற்றும் ஆள்கள பெயரையும் வேறுபடுத்துவது. உங்களுக்கு தெரியும் இமெயில் அட்ரஸ், அதை நாங்கள் டைப் பண்ணுகின்ற பொழுது பிள்ளைகள் அந்த 2 விடயத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். பயனரின் பெயர், அதே நேரம் ஆள்கள பெயர், அது ரெண்டையும் வேறுபடுத்துவதற்காக நாங்கள் ஒரு அடையாளத்தை பயன்படுத்துகின்றோம். இது இனியிலேண்ட அடிப்படையான ஒரு விடயம், இது நீங்கள் எல்லாம் கற்றிருப்பீர்கள். அதை அடிப்படையாக கொண்டு இதிலிருந்து நீங்கள் பட்டியலிலிருந்து நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். separates the username and domain name of an email address. இது முக்கியமான விடயம் பிள்ளைகள், செப்பரேட் பண்ணுற டீட்டெயில் அதுவும் இந்த பட்டியலில் இருக்கின்றது. separates the username and domain name of an email address. அடுத்ததாக சரியான விடை, இதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். முதலாவது பிள்ளைகள் DNS சர்வீஸ் என்ற விடயம், அதாவது DNS சேவை என்ற விடயம் அதன் ஏக்குரிய விடையாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் அந்த ஆள்களம் மாற்றம் என்ற விடயத்தை பற்றி அதில் கேட்கப்பட்டிருந்தது. ரெண்டாவது விடயம் பார்த்தீர்களானால் பெரிய ஃபைலை ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு அனுப்புறதை பற்றின விடயம் கேட்டிருந்தார்கள் பிள்ளைகள். அதுக்கு நீங்கள் FTP என்ற ஒரு ஆன்சர் அதை எழுதியிருப்பீங்கள். சரி பார்த்து நீங்கள் சரி போட்டு கொள்ளுங்கள்.
அதே போல் எஸ்எம்டிபி என்ற விடயம் பிள்ளைகள் மின்னஞ்சலோட சம்பந்தமான புரோட்டோகால் எஸ்எம்டிபி என்ற டீட்டெயில். அதே நேரத்தில் அந்த டாப் லெவல் மேல்மட்ட டீட்டெயில் கேட்டிருந்தார்கள். அது எல்கே உங்களுக்கு தெரியும் www.ni.lk என்று வார நேரம் அந்த எல்கே தான் அந்த மேல் மட்டமாக இருக்கும். ஆட்கள பெயரில் மேல் மட்டம், இங்கிலீஷில் சொல்லுவதனால் டாப் லெவல் டொமைன் நேம் என்று சொல்லுவோம். அதே போல் பிள்ளைகள் ஒரு தெரியாத யூஆர்எல் உங்களுக்கு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்வையிடுகின்ற பொழுது உங்களுக்கு இடப்படுத்திகள் தெரியாத விட்டால் நீங்கள் என்ன செய்யலாம், தேடி எடுக்கலாம். அதை நாங்கள் தேடல் பொறி என்று சொல்லுவோம் அல்லது சர்ச் என்ஜின்ஸ் என்று சொல்லுவோம். அதே போல் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இமெயில் அட்ரஸ் எழுதுகின்ற பொழுது நாங்கள் @சைனை பாவிக்கின்றோம், @சிம்போல். ஸோ இப்போ இந்த விடயங்கள்லாம் பிள்ளைகள் இங்கே சரியான விடைகளாக இருக்கின்றன. ஒவ்வொரு வினாக்களும் அதாவது ABCD என்று ஒவ்வொரு இடங்களும் கேட்கப்பட்டது. அதுக்குரிய சரியான விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றது. இதிலிருந்து நீங்கள் என்ன விடயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள இருக்கிறீர்கள் என்றால் மாணவர்களே, முதலாவது டிஎன்எஸ் சர்வீஸை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதை படித்து கொள்ளுங்கள். அது முக்கியமான விடயம். டிஎன்எஸ் அந்த ஆள்கள பெயரோடு சம்பந்தமான விடயம். ரெண்டாவது பார்த்தீர்களானால் எஃப்டிபி என்ற விடயத்தையும் பார்த்து கொள்ளுங்கள். அதாவது ஃபைலை நாங்கள் அனுப்ப இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் வெப்சைட் டிசைனை பற்றி படித்தீர்கள் மாணவர்களே. நீங்கள் உருவாக்குகின்ற வெப்சைட் பேஜஸையும் இந்த எஃப்டிபி மூலம்தான் நாங்கள் சர்வருக்கு, அதாவது வெப் சர்வருக்கு நாங்கள் அனுப்ப இருக்கின்றோம். அதே போல் பிள்ளைகள் எஸ்எம்டிபி என்ற ஒரு விடயம் வந்தால் இமெயில் என்றதை யோசித்து கொள்ளுங்கள். அதாவது மின் அஞ்சலோடு சம்பந்தமான ஒரு விடயமாகத்தான் எஸ்எம்டிபி என்ற ஒரு டீட்டெயில் இருக்கும். அதே நேரம் ஒரு டொமைன் நேம் என்று எடுத்தீர்களானால், ஆள்கள பெயர் என்று எடுத்தீர்களானால் மேல் மட்டம் என்று வர்ற விடயம் எதை என்று தெரிந்திருக்கணும். உதாரணம் www.ni.lk என்று எடுத்தீங்கன்னா LK என்ற விடயம் மேல் மட்டமாக இருக்க போகுது, டாப் லெவல் டொமைன் நேமாக இருக்க போகுது. அதே வேளை மாணவர்களே தேடல் பொறி சர்ச் என்ஜின்ஸை வச்சு நீங்கள் தேவையான விடயங்களை நீங்கள் தேடிக்கொள்ளலாம். இப்போ அதை பற்றின டீட்டெயில். அதே போல் ஒரு இமெயில் அட்ரஸ் என்று வருகின்ற நேரம், மின்னஞ்சல் அட்ரஸ் என்று வருகின்ற நேரம் அதில் குறியீடு @சைன் பயன்படுத்தப்படும். ஸோ இவை தான் இதில் கேட்கப்பட்டது. 2019 வந்த வினாக்கள், அதுகளுக்குரிய விடைகள். ரைட், அப்போ இதை நாங்கள் பார்வையிட்டு இருக்கின்றோம். அடுத்ததாக இரண்டாவது கேள்வி மாணவர்களே என்னுடன் சேர்ந்து வாசியுங்கள். கீழே தரப்பட்டுள்ள A முதல் D வரையான ஒவ்வொரு உருப்படிகளுக்கும் தரப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து உதாரணங்களை தெரிவு செய்து எழுதுக. நீங்கள் எழுத வேண்டியது முகப்படையாளத்தையும் அதற்கு ஒத்திசையும் உதாரணத்தையும் மாத்திரமே ஆகும். அது முக்கியமான விடயம் பிள்ளைகள். ரைட், அதாவது என்னடி ஏக்கு எது என்றது மட்டும் குறிப்பிட இருக்கிறீர்கள். சூஸிங் ஃப்ரம் த எக்ஸாம்பிள்ஸ் given in the list, write down the correct example for each of the labeled items A to D given below. You are only required to write the label and the corresponding example. வைதான் பிள்ளைகள் கேள்வி. நாங்கள் இப்பொழுது ஒவ்வொரு கேள்விக்கும் ஒன்றொன்றாக செல்ல இருக்கின்றோம். கவனித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே, 2 மொழிகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது A வெலை மேலோடி, அதாவது வெப் ப்ரௌசர் என்று சொல்ல இருக்கின்றோம். இப்போ உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, அதாவது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் என்ற விடயம் இருக்கிறது, கூகுள் குரோம் என்று சொல்லி இருக்கின்றது, மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் என்று சொல்லி இருக்கின்றது. இது எல்லாமே வெப் ப்ரௌசர்ஸாக இருக்கும், அதாவது வெலை மேலோடிகளாக இருக்கும். அப்போ உங்களது கணனியில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குமாக இருந்தால் அதிலிருந்து அந்த வெலை மேலோடியில் போயிட்டு பிள்ளைகள் நீங்கள் டைப் பண்ணி உங்களோட இடப்படுத்திய URL-ஐ நீங்கள் டைப் பண்ணி உங்களுக்கு தேவையான விடயங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அது முதலாவது விடயம். ரெண்டாவது பாருங்கள் B, மாறும் வலைப்பக்க உள்ளடக்க உருவாக்கத்துக்கான செய்நிரல்கள் மொழிகள். அதாவது ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படுகிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் டைனமிக் வெப் கண்டென்ட் கிரியேஷன். C, வலை படைப்பாக்க கருவி, அதாவது வெப் ஆதரிங் டூல். D, உள்ளடக்க முகாமைத்துவ முறைமை, அதாவது கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். பிள்ளைகள் இதில் குறிப்பிடப்பட்ட விடயங்களை பற்றி நான் கூற விரும்புகின்றேன். அதாவது வெப் ப்ரௌசர்னு சொல்லப்படுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், நீங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுற நேரம் மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ், கூகுள் குரோம் அப்படியான விடயங்களை பார்ப்பீர்கள். அதே போல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்போ டைனமிக் கண்டென்ட் வருகின்ற பொழுது PHP, ASP.NET அப்படியான விடயங்களை பாவிக்கின்றீர்கள். அதே போல் வெப் ஆதரிங் டூல் என்று வருகின்ற பொழுது ஜூம்லா அப்படியான விடயங்களை பாவிக்கின்றீர்கள். அப்போ இதை பொறுத்தவரையில் பிள்ளைகள் நான் குறிப்பிட்ட விடயங்களை கிரகித்து இது ஒவ்வொன்றுக்கும் Aக்கு என்ன வரும், Bக்கு என்ன வரும், Cக்கு என்ன வரும், Dக்கு என்ன வரும் என்று சொல்லி இந்த பட்டியலில் இருந்து நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நான் சரியான விடைகளை காட்சிப்படுத்த இருக்கின்றேன். அதன் மூலம் நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம். அப்போ திருப்பியும் சொல்லுகின்றேன், கவனித்து எழுதி கொள்ளுங்கள் மாணவர்களே. வெப் ப்ரௌசருக்கு இதிலிருந்து ஒரு உதாரணத்தை எடுத்து எழுதி கொள்ளுங்கள். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஃபார் டைனமிக்கு எழுதி கொள்ளுங்கள்.
அடுத்தது வெப் ஆதரிங் டூலுக்கு எழுதி கொள்ளுங்கள், கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு எழுதி கொள்ளுங்கள். ரைட், இப்பொழுது நாங்கள் விடை சரியான விடையை பார்க்கலாம். முதலாவது பிள்ளைகள் அந்த மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ், அதாவது வலை மேலோடி, அதை நாங்கள் பார்க்கின்றோம் ப்ரௌசர்ஸ். ரெண்டாவது விடயம் அந்த ப்ரோக்ராமிங், டைனமிக்கு தேவையான ப்ரோக்ராமிங் என்று வருகின்ற பொழுது பிஹெச்பி என்ற விடயம் வருகின்றது. அதே போல் சி கம்போசர் அதை உருவாக்குகின்ற சொப்பையா, அதே போல் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்று வருகின்ற பொழுது ஜூம்லா என்ற டீட்டெயில் வருகின்றது. அப்போ மெயினாக பாருங்கள் பிள்ளைகள், இது எல்லாமே நீங்கள் உங்களது வெப் டிசைனிங்கில் பார்க்கப்படுகின்ற அலகு 5 பார்க்கப்படுகின்ற விடயங்கள். முதல் பார்த்தது அலகு 3 இருந்த விடயங்கள், இப்பொழுது நீங்கள் பார்த்துருக்கிற விடயம் வந்து அலகு 5 இருக்கின்ற விடயங்கள். இதன் தொடர்ச்சியாக HTML, அதாவது HTML ஒட்டுக்களை பற்றி நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். உங்கள் வினாவில் வருகின்ற பொழுது மாணவர்களே இப்படியான ஒரு வலை பேஜை தருவார்கள். அந்த பேஜை உருவாக்கப்பட்டதுக்குரிய கோடிங், அதாவது HTML கோடிங்கையும் தருவார்கள். அதுக்கு தேவையான அந்த டேக்குகள், அதாவது ஒட்டுக்களையும் தருவார்கள். நீங்கள் சரியானதை தெரிவு செய்து எழுதல் வேண்டும். இது கட்டாயம் வருகின்ற ஒரு கேள்வி மாணவர்களே. நீங்கள் 100% அதில் புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இதில் கவனித்து கொள்ளுங்கள், இது உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு வலை பேஜ், அந்த பர்டிகுலர் வெப் பேஜ். அதில் பாருங்கள் டெங்கு ஃபீவர் அது மேலே இருக்கின்றது, அடுத்தது ஒரு இமேஜ் இருக்கின்றது. அப்போ நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய விடயம், ஒரு இமேஜை எப்படி நாங்கள் உட்புகுத்துவது. இது நீங்கள் ஆல்ரெடி படித்திருக்கிறீர்கள் மாணவர்களே. IMG என்ற ஒரு டெக்கை பாவித்து தான் நாங்கள் ஒரு படத்தை உட்புகுத்தக்கூடியதாக இருக்கும். அதை மனதில் பதித்து கொண்டு நான் காட்டுகின்ற HTML குறியீட்டை நீங்கள் பிறகு பார்வையிட்டு அதிலிருந்து நீங்கள் தேவையான டெக்குகளை, அதாவது ஒட்டுக்களை தெரிவு செய்யுங்கள். அப்போ முக்கியமாக இதில் கவனித்து கொள்ளுங்கள், படம் எப்படி ஒரு HTML படிமத்தை உட்புகுத்துவது, அதாவது IMG என்ற டெக்கால் தான் நாங்கள் அந்த வேலையை செய்ய இருக்கின்றோம். அதுக்கு பிறகு மாணவர்களே டெங்கு ஃபீவர் மொஸ்கிட்டோ, அது நார்மலாக ஒரு பேராகிராஃப் மாதிரி வருகின்றது. அதுக்கு பிறகு பார்த்தீர்களானால் ஒரு 2 வகையான லிஸ்ட் இருக்கின்றது மாணவர்களே. இதில் ஒரு டேபிள் ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் லிஸ்ட் இருக்கின்றது. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீர்களானால் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய 2 விடயங்கள் இதில் வருகின்றது. ஒன்று அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட் என்று நாங்கள் சொல்ல இருக்கின்றோம். அன்ஆர்டர் லிஸ்ட் என்று வரைக்கும் பாருங்கள் புல்லட்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது UL என்ற ஒட்டை நாங்கள் பாவிப்போம். UL பாவித்து தான் இந்த விடயம் உருவாக்கப்படும். அங்கே அடுத்ததாக இருக்கிறதை பாருங்கள் பிள்ளைகள், OL என்ற விடயத்தை பாவித்து தான் அது உருவாக்கப்படும். அதாவது 1 2 3 என்ற டீட்டெயில் அதிலே இருக்கின்றது. அத்துடன் இதில் நீங்கள் மாற்றலாம், ABCD அல்லது அப்படியான விடயங்கள் வரலாம். அதே நேரம் இதில் இருக்கின்ற ஒவ்வொரு ஐட்டங்களையும் ஆட் பண்ணுறதாக இருந்தால் LI என்ற ஒரு விடயம் வரும். ஸோ இது எல்லாத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள். அதை விட அடுத்ததாக பாருங்கள், டெங்கு ப்ரிவென்ஷன் என்று சொல்லி கீழே ஒரு கோடு இருக்குது. இதை நாங்கள் சொல்கிற நாங்கள் ஹைப்பர்லிங்க், அதாவது வேறொரு பேஜுக்கு நாங்கள் போகலாம். அப்போ அதை பற்றின டீட்டெயில் வருகின்ற பொழுது மாணவர்களே AHREF என்று நாங்கள் கொடுத்து அதுக்குரிய லிங்கை நாங்கள் கொடுப்போம். அப்போ இதுதான் நாங்கள் வழமையாக செய்கிற வேலை. அதாவது ஒரு பேஜை உருவாக்குகின்ற நேரம் நாங்கள் பாவிக்கிற HTML ஒட்டுக்கள். அப்போ இந்த HTML ஒட்டுக்களை பொறுத்தவரையில் நீங்கள் இமேஜை பார்க்க இருக்கின்றீர்கள், அதே நேரத்தில் பல போல்டு அதுகள் இருக்கின்ற அதை பார்வையிட இருக்கின்றீர்கள், அதே நேரம் அந்த ஹைப்பர்லிங்கையும் பார்வையிட இருக்கின்றீர்கள். இப்பொழுது நாங்கள் குறியீட்டுக்கு செல்வோம். கவனியுங்கள் மாணவர்களே, இது ஒரு முக்கியமான விடயம். இதை நீங்கள் விளங்கி கொள்ளுதல் வேண்டும். HTML என்று ஸ்டார்ட் பண்ணுது முதலாவது ஒட்டு. அதற்கு பிறகு பார்த்தீர்களானால் 1 என்று சொல்லப்படுது. நீங்கள் இதை இப்போ ஊகிக்க வேண்டும். அதாவது HTMLக்கு பிறகு என்ன வரும். அப்போ அது நான் இப்பொழுது குறிப்பிடவில்லை, அதாவது நாங்கள் பிறகுதான் பார்வையிட இருக்கிறோம். ஆனால் இங்கு பட்டியல் இருக்கின்றது மாணவர்களே, பட்டியல் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ இந்த பட்டியலில் இருக்கிற ஒவ்வொரு டெக்கை பற்றி நான் இப்பொழுது விளங்கப்படுத்த இருக்கின்றேன். திருப்பி அதை வைத்துக்கொண்டு நீங்கள் 1க்கு என்ன வரும் 2க்கு என்ன வரும் என்றதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். பிறகு நாங்கள் விடையுடன் சரிபார்த்து கொள்ளலாம். முதலாவது பாருங்கள், H2 என்றது. H2 என்ற ஹெடிங் லெவல் என்று சொல்ல இருக்கிறோம். ஹெடிங் எதில் கொடுக்க போகிறீங்களா H2வை நாங்கள் பாவிக்கலாம். அதே போல் ஹெட் என்றது அதான் HTML ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் பிள்ளைகள் வரும். இதிலிருந்து நீங்கள் ஊகித்திருப்பீர்கள் என்ன விடயம் என்றது. ஹெட் என்ற ஒரு செக்ஷனை உருவாக்குறதுக்கு ஹெட் என்ற டெக், அதாவது ஒட்டை நாங்கள் பாவிப்போம். அதே போல் HREF என்றது ஒரு லிங்க், வேறொரு இடத்துக்கு லிங்க். அப்போ உங்களுக்கு நான் ஏர்லியாக அந்த பேஜை நான் கொடுக்குற பொழுது, நான் விளங்கப்படுத்துகின்ற பொழுது ஹைப்பர்லிங்கை பற்றி கதைத்தினான். அப்போ அதில் HREF என்றது முக்கியமான ஒரு விடயம். ஒரு இமேஜை போடுறதாக இருந்தால் பிள்ளைகள் IMG என்ற ஒட்டு தேவைப்படுகிறது. OL என்று சொன்ன மீனிங் ஆர்டர் லிஸ்ட், அந்த ஒட்டு. அதே மாதிரி P என்ற பேராகிராஃப். அதே போல்
TD என்றது வந்து டேபிள் டேட்டா. ஒரு டேபிள் அங்கே இருக்கின்றது. அந்த டேபிள் உருவாக்கப்படுகின்ற பொழுது அதுக்குள்ளே இருக்கிற டேபிளின் கண்டென்ஸை கொடுக்கறதுக்கு பிள்ளைகள் TD என்ற விஷயத்தை நாங்கள் பாவிப்போம். இதெல்லாம் நீங்கள் படித்திருக்கின்றீர்கள். இப்பொழுது நாங்கள் வினாவுடன் சேர்த்து அதை மீட்டு கொண்டிருக்கின்றோம். அத்துடன் TH என்றது பிள்ளைகள் டேபிள் ஹெட்டிங். ஒரு ஹெட்டிங் டேபிள் இருந்துச்சுன்னா அந்த ஹெட்டிங்கை உருவாக்குவதற்கு நாங்கள் THஐ பாவிக்கின்றோம். அதே போல் டேபிள் ரோ, அப்போ தான் பிள்ளைகள் ஒரு ரோ ஒன்று உருவாகும். ஒரு டேபிளில் வந்து ரோ ஒன்று உருவாகிறதுக்கு TRஐ யூஸ் பண்ணுகின்றோம். அதே போல் UL என்று வருகின்ற பொழுது அன்னோட லிஸ்ட். அப்போ நான் எல்லா ஒட்டுக்களையும் உங்களுக்கு மீட்டு குறிப்பிட்டிருக்கின்றேன். அதை வைத்து கொண்டு இதில் நீங்கள் 1 என்ன 2 என்ன என்றதை குறித்து கொண்டிருங்கள். குறித்த பிறகு கடைசியாக நாங்கள் சரியான விடையை நாங்கள் பார்வையிடுவோம். அப்போ திருப்பியும் பாருங்கள், HTML என்ற ஒட்டி இருக்கின்றது, 1 என்று போடப்பட்டிருக்கின்றது. நான் வெள்ளனை குறிப்பிட்டு விட்டேன் ஆரம்பத்தில் வருவது என்ன என்று. அதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஊகித்திருப்பீர்கள். டைட்டில் என்ற ஒட்டில் டெங்கு ஃபீவர் என்று கொடுக்கப்படுகின்றது. டைட்டில் என்று கொடுக்கப்படுகின்ற பொழுது மாணவர்களே கவனித்துக் கொள்ளுங்கள், அந்த வருகின்ற பேஜில் மேலே டைட்டிலாக அது வரும். அதே போல் பொடி என்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்னொரு 2 என்று வருகின்றது. சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துருக்கின்றார்கள். அப்போ டெங்கு ஃபீவர்ன்றது சென்டரில் வர்ற மாதிரி இருக்க போகுது. அப்போ இந்த 2 என்னென்னு நீங்கள் இதிலிருந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒரு ஹெடிங் உண்டு. ஹெடிங்கன்னா நீங்கள் என்ன டெக்ன்றதை என்ன ஒட்டன்றதை யோசித்திருப்பீர்கள். அதுக்கு பிறகு பட் இட் இஸ் நவ் ஹவு டு ஸ்டாப் இட். அதுக்கு பிறகு சென்டர் முடிஞ்சிட்டு 2 முடியுது. அதாவது இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற 2 பிள்ளைகள் இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணுது. அப்போ நீங்கள் 2 என்னன்றதை எழுதி கொள்ளுங்கள் இந்த லிஸ்ட்டில் இருந்து. அதே போல் சென்டருக்கு பிறகு SRC வருகிறது. இமேஜ் ஒன்று எப்படி போடணும் என்ற விடயத்தை நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். அதை பற்றி நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். அப்போ 3ல் என்ன வரும் என்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதையும் குறித்து கொள்ளுங்கள். ஸோ SRC டெங்கு, அதுக்கு பிறகு வித் ஹைட் கொடுக்கப்பட்டிருக்கு, ALT மெசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த சென்டரை ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். அதுக்கு பிறகு ஃபொண்ட் ஃபேஸ் ஏரியல் சைஸ் இதெல்லாமே உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. எல்லா ஒட்டுக்களும் அதுக்குரிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக 4 என்ற விடயம் வருகின்றது. மாணவர்களே கவனித்துக் கொள்ளுங்கள். டெங்கு ஃபீவர் இஸ் அ மொஸ்கிட்டோ அந்த பர்டிகுலர் வசனம் இருக்கின்றது. அந்த வசனத்துக்கு வந்து அந்த 4 என்ன வரும், அது ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கிற விடயம். அப்போ அதுக்கு என்ன வரும் என்றதை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். அதுக்குரிய ஒட்டும் அதிலே இருக்கின்றது, அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். அத்துடன் திருப்பியும் 4 வருகின்றது மாணவர்களே, ஒரே விடயம். அதிலிருந்து நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளலாம், என்ன விடயம் என்றதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அந்த 4 வந்து இங்கே முடிக்கப்படுகின்றது. அதுக்கு பிறகு டேபிள் போர்டர். அப்போ HTMLில் பிள்ளைகள் ஒரு HTML டேபிள் உருவாக்கணும் வேண்டாம், அதுக்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒட்டு தான் டேபிள். அப்போ டேபிளை பொறுத்தவரையில் முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். டேபிள் வரணும் வேண்டாம், டேபிள் என்று கொடுத்துட்டு அதுக்கு ஒரு போர்டர் இல்லைன்னு சொன்னால் பிள்ளைகள் போர்டர் வராது. இப்போ போர்டருக்கு நீங்கள் ஒரு வேல்யூ கொடுப்பீங்க, அலைன்மெண்ட்டையும் செட் பண்ணி கொள்ளுவீங்க. அப்போ இதுதான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற விடயம். இப்போ இதோடு தொடர்ச்சியாக அடுத்த பேஜும் இதில் குறிப்பிடப்படுகின்றது மாணவர்களே, குறித்து கொள்ளுங்கள். 5, 6 அதாவது அந்த பர்டிகுலர் டேபிளுக்குள் வந்த பிள்ளைகள் என்ன வரும், ஒரு டேபிள் ரோவண்டு வர்ற விடயம், அதுக்குள்ளே டேட்டா வர விடயம், அதைத்தான் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 5, 6, 7 அதை மென்ஷன் பண்ணுங்கள். 8 வருகின்ற நேரம் நீங்கள் அதில் கவனித்து கொள்ள வேண்டும். நான் அந்த படத்தை ஆரம்பத்தில் காட்டியிருந்தேன். ஒரு பக்கம் புல்லட்ஸ் இருந்தது, அடுத்த பக்கம் நம்பர்ஸ் இருந்தது. அப்போ புல்லட்ஸ் வரணுமெண்டா பிள்ளைகள் என்ன விஷயம் என்றது உங்களுக்கு தெரியும். புல்லட்ஸ் வரணுமெண்டா இதில் நான் குறிப்பிட்டது போல் என்ன விடயம் என்று உங்களுக்கு தெரியும், அதை குறித்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் எல்ஐ என்று சொல்லப்படுகின்ற பொழுது அதுக்குள்ளே ஒவ்வொரு ஐட்டங்களும் ஆட் பண்ணப்படும் ஒன்றன் பின் ஒன்றாக. ஸோ அது எல்ஐ. அதே போல் பிள்ளைகள் இங்கே 9 என்ற ஒரு விடயம் பெறுகிறது. அந்த 9 என்ற விடயம் பெறையையும் அங்கே நம்பர் என்று சொல்லியிருந்தேன். அந்த படத்தில் நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பீர்கள். அந்த நம்பர் என்று சொல்லப்படுகின்ற விடயத்துக்கு வர்றது இதில் என்ன என்று குறிப்பிட்டிருக்கிறேன், அதையும் பார்த்து கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் டேபிளை நாங்கள் முடித்து கொள்ளுகிறோம். /டேபிள் என்று குறிப்பிடப்படுகின்ற பொழுது டேபிள் வந்து நீங்கள் முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அதுக்கு பிறகு சென்டர் ஏஜ்3 என்ற பிள்ளைகள் ஹெட்டிங் லெவலில் வந்து ஒவ்வொரு லெவல் இருக்கின்றது. அதாவது H1 என்று வரும், 2, 3, 4, 5, 6 மட்டும் வரும். அதாவது ஏஜில் வந்து வெவ்வேறு லெவல். அப்போ அதில் பிள்ளைகள் பார்த்தீர்களானால் H1 என்றது பெரிய ஃபோன் சைஸாக இருக்கும். அதாவது பிக் ஃபோன் சைஸ்ன்னு சொல்ல போகிறோம். அதே நேரத்தில் அப்படியே வேற குறைந்து கொண்டு வரும். அப்போ H3 என்றே கொஞ்சம் சைஸ் குறையும். அதே மாதிரி H1 என்ற வரைக்கும் இன்னும் சைஸ் குறையும். அப்போ அந்த ஃபோன் சைஸை வந்து தீர்மானிக்கிறது இந்த டெக்குகளாக இருக்கும். அப்போ அதான் நீங்கள் H3 பாவிக்கப்பட்டுள்ளது. அதுக்கு பிறகு பிள்ளைகள் அந்த லிங்க்
நாங்கள் அந்த ஹெல்த்துக்கு போகிற மாதிரியான அந்த லிங்க் தான் அதில் இருந்தது. அப்போ ஏக்கு பிறகு என்ன வருமென்று நான் குறிப்பிட்டிருந்தேன். அப்போ அதை பற்றின விடயத்தையும் நீங்கள் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்குரிய கேள்வி வார நேரம், அதாவது HTML பேஜஸை வைத்து கேள்வி வருகின்ற நேரம் பிள்ளைகள் இதே போலத்தான் ஒரு பேஜை அவர் தருவார்கள். அதாவது உருவாக்கப்பட்ட ஒரு வடிவத்துக்குரிய பேஜை முதல் தருவார்கள். ரெண்டாவது விடயம் இப்படி HTML கோடையும் தருவார்கள். அதில் இப்படி நம்பர் குறிக்கப்பட்டிருக்கும், 1 2 3 4 நம்பர்கள் குறிக்கப்பட்டிருக்கும். அதுக்குரிய HTML ஒட்டுக்களும் உங்களுக்கு தரப்படும். முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள், HTML ஒட்டுக்களும் உங்களுக்கு தரப்படும். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் 1க்கு என்ன வரும், 2க்கு என்ன வரும், 3க்கு என்ன வரும் என்பதை நீங்கள் எழுதினீர்களானால் உங்களால் முழு பயனையும், அதாவது முழு புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் எல்லாம் குறித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் மாணவர்களே. இப்பொழுது நாங்கள் சரியான விடையை பார்ப்போம். 1 முதலாவது விடயம் கவனித்துக் கொள்ளுங்கள். ஹெட் என்ற விடயம் வருகின்றது. அதாவது HTML ஸ்டார்ட் பண்ணின உடனே அது வந்தது பிள்ளைகள், ஹெட். அப்போ ஹெட்ன்றது வந்து HTML ஸ்டார்ட் பண்ணின உடனே வச்சுருப்போம். அந்த ஹெட்டுக்குள்ளே தான் பிள்ளைகள் நீங்கள் டைட்டில் என்ற டெக்கை வச்சுருப்பீங்க. டைட்டில் என்ற ஒட்டு அதில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீர்களானால் 3 விடயம் வந்து IMG, அதாவது இமேஜை நாங்கள் போடுறதுண்டு வரைக்கும் IMG SRC என்ற ஒட்டை நாங்கள் பாவிப்போம். அப்போ இமேஜை நாங்கள் செட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அத்துடன் 2 பிள்ளைகள் பார்த்தீர்களா H2, அதாவது H2 என்று சொல்லி வரைக்கும் ஹெட்டிங் லெவல் 2. நான் ஆல்ரெடி இதை குறிப்பிட்டு விட்டேன். H1 H6 மட்டும் இருக்கின்றது. H1 என்று வரைக்கும் பெரிய சைஸாக இருக்கும். H4 5 போகின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வந்து H1 சிறிய ஃபோன் சைஸாக இருக்கும். அடுத்தது 4வது பேராகிராஃப் பிள்ளைகள். உங்களுக்கு அதில் அலைன் என்று செட் பண்ணப்பட்டிருந்த 2-3 இடங்களில் 4 4 4 என்று வந்தது. அதாவது பேராகிராஃப் செட் பண்ணுறோம், அதன் அலைன்மெண்ட்ஸை நாங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அடுத்தது 5வது பிள்ளைகள் TR, டேபிள் ரோ என்று நான் சொல்லியிருந்தேன். டேபிள் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ ஒரு டேபிள் எடுத்தீர்களானால் இப்படி ஒவ்வொரு ரோவும் வரணும் என்றால் பிள்ளைகள் நீங்கள் TRஐ யூஸ் பண்ண வேண்டி வரும். இப்போ TRின் மூலம் தான் டேபிள் ரோ ஒன்று உருவாக்கப்படும். அதுக்கு பிறகு அந்த டேபிளில் ஹெட்டிங்ஸ் இருக்குது. அந்த ஹெட்டிங்கை நாங்கள் கொடுக்குறதுக்கு பிள்ளைகள் என்ன பாவிப்போம், TH என்ற விடயம் வரும், டேபிள் ஹெட்டிங் என்ற ஒரு டீட்டெயில். அதுக்கப்புறம் TD என்று சொன்னால் அந்த ஹெட்டிங் கொடுத்தா பிறகு வருகின்ற விடயங்களை குறிப்பிடுவதற்கு TD என்று பாவிப்போம். நான் குறிப்பிட்டது போல் UL இருக்கின்றது மாணவர்களே. UL என்று சொல்லுகின்ற பொழுது அன்னோட லிஸ்ட், அதே போல் OL என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஓட லிஸ்ட். இது நாங்கள் பார்வையிட்டு விட்டோம். ஆல்ரெடி நாங்கள் அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். UL என்ற அன்னோட லிஸ்ட், OL என்ற ஓட லிஸ்ட் என்று வரும். அடுத்ததாக கடைசியாக HREF, அதாவது லிங்க் கொண்டு கொடுக்கப்படுவது. நீங்கள் பிள்ளைகள் கடந்த கால வினா பத்திரங்களில், இப்போ இது 2019 பத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இதே போல் நீங்கள் 2018 17 16 15 எல்லா பத்திரங்களையும் எடுத்து நீங்கள் பார்வையிடலாம். ஒரே மாதிரியான தன்மையான கேள்வி தான் இந்த HTML கேள்வியில் இருக்கும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை பாருங்கள், அந்த வெப்பேஜ் கேள்விகளை பாருங்கள், அதுக்குரிய கோடிங்கையும் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். அங்கே லிஸ்ட் இருக்கும் மாணவர்களே, அதிலிருந்து நீங்கள் அந்த விடைகளை குறித்து கொண்டு அதற்கு பிறகு விடையை சரிபார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் கடந்த கால வினாக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வது சிறப்பாக அமையும். அப்போ இதுதான் அந்த நாங்கள் பார்த்திருக்கின்ற முதலாவது கேள்வி. அப்போ முதலாவது கேள்வியில் மாணவர்களே நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள், முக்கியமாக இன்டர்நெட், அதாவது அலகு 3 கேள்வி வந்தது, அதே போல் அலகு 5 கேள்வி வந்தது, அதே போல் அந்த அலகு 5 தொடர்ச்சியாக HTML ஒரு பெரிய கேள்வி வருது. அந்த HTML கேள்வி கட்டாயம் பெறும் பிள்ளைகள். அதாவது உங்களுக்கு O லெவலில் இந்த ICT என்று வருகின்ற பொழுது HTML ஒரு கேள்வி கட்டாயம் பெறும். அப்போ அந்த HTML பொறுத்தவரையில் இதே போல் ஒரு வெப்பேஜை தருவார்கள், அதே போல் கோடிங்கையும் தருவாங்க. இடைக்கிட அந்த 1 2 3 அப்படியான நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸை வச்சுக்கொண்டு நீங்கள் லிஸ்ட்டில் இருந்து நீங்கள் என்ன செய்யலாம், தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இனி நீங்கள் 100% பிள்ளைகள் அதிலிருந்து புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது 2வது வினாவுக்கு நாங்கள் செல்லுகின்றோம், கட்டுரை வினாவுக்கு. இது வந்து நான் 2019 பிள்ளைகள் 2வது பாடம், அதாவது இந்த 2வது பாடத்திலிருந்து வருகின்ற பொழுது முறைமை விருத்தி வாழ்க்கை வட்டம், அதாவது SDLC என்று பார்த்திருப்பீர்கள். அது சம்பந்தமான கேள்வி. அப்போ இதுவும் ஒரு தனி கேள்வி, ஒவ்வொரு வருடங்களிலும் வருகின்றது. இது 2019க்குரிய கேள்வி. நீங்கள் இதே போல் 2018 17 எல்லா கேள்விகளையும் நீங்கள் செய்து பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் கேள்விக்கு செல்வோம். இதிலும் நான் குறிப்பிட்டது போல மாணவர்களே, நீங்கள் விடைகளை எழுதி கொள்ளுங்கள். இறுதியாக நான் சரியான விடையை காட்சிப்படுத்துகின்ற பொழுது சரிபார்த்து கொள்ளுங்கள். ஓகே. பின்வரும் அட்டவணையானது முறைமை விருத்தி வாழ்க்கை வட்டத்துடன், அதாவது SDLC தொடர்புடைய 5 கட்டங்களையும்
ஒவ்வொரு கட்டத்துக்குமான ஒரு செயற்பாட்டையும் காட்டுகின்றது. Following table shows 5 stages of the system's development life cycle, அதாவது SDLC, with an activity for each stage. ஓகே, இதான் விடயம். அதில் பிள்ளைகள் ஏலேருந்து எஃப் மட்டும் இருக்குது, நாங்கள் மேட்ச் பண்ண போகிறோம். பிடி அதற்கு பாருங்கள், இ வரையிலுள்ள ஒவ்வொரு முகப்படையாளத்துக்கும் பொருத்தமான பெயரை கீழே முகப்படையாளம் உள்ள பட்டியலிருந்து பிடி தெரிவு செய்க. உமது விடையாக ஒவ்வொரு அட்டவணை முகப்படையாளத்தையும் அதுக்குரிய பட்டியலில் உள்ள முகப்படையாளத்தையும் எழுதுக. ரைட். ஐடென்டிஃபை த சூட்டபிள் சாய்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் த லேபிள்ஸ் ஏஇ ஃப்ரம் த லேபிள் லிஸ்ட் பிடி given below. Write down each label in the table and its matching choice label. அப்போ இதான் பிள்ளைகள் விடயம். இதான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ள தரவுகள். அதை வச்சுக்கொண்டு நாங்கள் முக்கியமான இடத்துக்கு வருகின்றோம். பாருங்கள் மாணவர்களே, இதில் ஒரு டேபிள் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. SDLCயின் கட்டம், அங்கால செயற்பாடு, அதில் ABCDE என்று இதில் இருக்கின்றது மாணவர்களே. அதுக்குரிய பட்டியலும் இதில் காட்டப்பட்டுள்ளது. பார்த்தீர்களானால் தேவையான இனங்காணல், அதை கவனித்துக் கொள்ளுங்கள். தேவையான இனங்காணல் என்ற விடயத்துக்கு A என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ ஏஐ நாங்கள் இந்த பட்டியலிலிருந்து நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, தீர்வை குறிமுறையாக்கல், தீர்வை வடிவமைத்தல், ஒன்றிணைப்பு சோதனை, நேர்முகங்காணல், முறைமை பராமரித்தல், இந்த விடயங்கள் எல்லாம் படித்திருக்கின்றீர்கள். அப்போ இது ஒவ்வொன்றுக்கும் பொருந்தக்கூடிய விடயத்தை நீங்கள் இப்பொழுது குறித்து கொள்ளுங்கள். அதாவது பி என்று இங்கே சொல்லப்படுவதற்கு பாருங்கள், இடைமுகங்களை வடிவமைத்தல், அதுக்குரிய அந்த பி என்ற விடயம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சி என்றது செயல் நிரலாக்கம். அதே போல் பாருங்கள், பரிசோதித்தலும் தவறு நீக்குதலும் டி. அதே போல் முறைமைக்கு புதிய அம்சங்களை சேர்த்தல் இ. அப்போ இப்படியான விடயங்கள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வருகின்ற பொழுது, அதாவது மென்பொருளை உருவாக்குகின்ற பொழுது இப்படியான படிநிலைகளை அவர்கள் கொண்டு செல்லுகின்றார்கள். இந்த படிநிலைக்குரிய விடயங்களை தான் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏக்குரிய சரியான விடயத்தை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள், பிக்குரியதையும் குறித்து கொள்ளுங்கள், சிக்குரியதை குறித்து கொள்ளுங்கள், டிக்குரியதையும் குறித்து கொள்ளுங்கள், ஈக்குரியதையும் குறித்து கொள்ளுங்கள். இது ஆல்ரெடி நீங்கள் படித்த விடயம் மாணவர்களே. அதனால் நான் உடனடியாக சரியான விடைக்கு செல்ல இருக்கின்றேன். இது ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படுகின்றது. ஸ்டேஜஸ் ஆஃப் SDLC activity: identification of requirements A, B, designing interfaces, C, writing the computer programs, testing and debugging D, E adding new features to the system. அப்போ அது தமிழில் குறிப்பிடப்பட்டது, இங்கே ஆங்கிலத்தில் வருகின்றது. அதே போல் பிள்ளைகள் லிஸ்ட் இருக்குது. P கோடிங் த சொல்யூஷன், அதே போல் Q டிசைனிங் த சொல்யூஷன், R இன்டிகிரேஷன் டெஸ்டிங், S இன்டர்வியூவிங், T மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சிஸ்டம். இப்போ இப்படியான விடயங்கள் அதில் இருக்கின்றது. இதை ஒருக்கா நாங்கள் பார்வையிட இருக்கின்றோம். நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. அடுத்த கேள்வி, எல்லா விடைகளையும் நாங்கள் பார்த்து கொள்ளுவோம் முடிவின் போது. 2வது கேள்வி, உங்களது பாடசாலையின் புத்தக வியாபார நிலையமானது, கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களது பாடசாலையின் புத்தக வியாபார நிலையமானது கணினியை அடிப்படையாக கொண்ட தகவல் முறைமையை செயற்படுத்துகின்றது. இது ஃபுல்லாக தகவல் முறைமை சம்பந்தமான கேள்வி. 2வது அலகை தெளிவாக படுத்திருப்பீர்கள். அதில் பிள்ளைகள் அவர்கள் கேள்விகள் வினாவுகின்ற போது இந்த விடயத்தை தான் கேட்கின்றார்கள். ஏதாவது ஒரு முறைமையை பற்றி தான் அவர்கள் கேட்பார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கே அவர்கள் கதைக்கின்ற விடயத்தை நீங்கள் வாசித்து அறிந்திருப்பீர்கள். என்னுடன் சேர்ந்து வாசியுங்கள். மாணவர் ஒருவர் காகிதாதியை கொள்வனவு செய்ய செல்லும் போது, அதாவது அவர் வாங்க செல்கிறார், அவர் காகிதாதியை வாங்க செல்லுகின்றார். விற்பனையாளர் மாணவர் கொள்வனவு செய்யவிருக்கும் ஒவ்வொரு உருப்படியினது பிள்ளைகள் ஐட்டம், ஒவ்வொரு ஐட்டங்கள் எடுக்க போயினோம், உருப்படி குறியீடு, அதாவது ஐட்டம் கோட் என்று சொல்லுவோம். ஸோ உருப்படி எண்ணிக்கையையும் நுழைவு செய்வார். ஆயின் முறைமையானது ஒவ்வொரு உருப்படிக்குமான மொத்த கிரயத்தையும் மொத்த பற்றுச்சீட்டு பெறுமதியையும் கணிப்பிடும். அது முக்கியமானது பிள்ளைகள். மொத்த கிரயத்தையும் மொத்த பற்றுச்சீட்டு பெறுமதியையும் கணிப்பிடும். பின்னர் முறைமையானது இறுதி பற்றுச்சீட்டை திரையில் காட்சிப்படுத்துவதுடன் அதனை அச்சு பிரதி செய்யும். மேற்குறித்த சூழ்நிலை காட்சிக்கேற்ப பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. இப்படித்தான் பிள்ளைகள் ஒரு சந்தர்ப்பத்தை தருவார்கள். இது உங்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒரு சந்தர்ப்பம். அப்போது நீங்கள் ஓலவெல்ல கேள்வி கேட்கின்ற நேரம், 2வது பாடத்தில் அந்த கேள்வி கேட்கின்ற நேரம் ஒரு பரிச்சயமான ஒரு முறைமையை எடுத்து வைத்துக்கொண்டு அதிலிருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் வினாவப்படும். இப்பொழுது அதை ஆங்கிலத்தில் பார்ப்போம். The bookshop in your school, okay, operates with a computer-based information system. When a student goes to buy stationery,
The clerk enters the item code and the quantity of each item the student wants to buy. The system then calculates the total cost for each item and the total bill value. Then the system displays the final bill on the screen and prints it. Using the above scenario, answer the following questions. அது முக்கியம் பிள்ளைகள் இப்படி ஏதாவது ஒரு சினாரியோவை தருவினோம். அப்போ இந்த சினாரியோ வந்து மாறலாம், வெவ்வேறு சினாரியோக்களை அவர்கள் தரலாம். ஆனால் அந்த நீங்கள் பொதுவாக இருக்கிற விடயங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் இதுக்கு பதிலளித்தல் வேண்டும். பாருங்கள், உள்ளீடு ஒன்றினை எழுதுக. அதாவது உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, இன்புட் என்ற ஒரு விடயம். பாருங்கள், ரைட் டவுன் ஒன் இன்புட். அடுத்து ரெண்டாவது சொல்லப்படுகின்ற விடயம் வந்து முறை வழியாக்கம் ஒன்றினை எழுதுக. அதாவது ரைட் டவுன் ஒன் ப்ராசஸ். வெளியீடு ஒன்றினை எழுதுக. அதாவது ரைட் டவுன் ஒன் அவுட்புட். அப்போ பார்த்தீர்களானால் உள்ளீடு என்ற விடயம் இருக்கின்றது, முறைவழியாக்கம் என்ற விடயம் இருக்கின்றது மாணவர்களே. அடுத்தது வெளியீடு என்ற விடயம் இருக்கின்றது. இது நீங்கள் தரம் 10 கூட பார்த்திருக்கின்றீர்கள். அதாவது உள்ளீடு, முறைவழியாக்கம், வெளியீடு என்ற விடயம். அப்போ ஒரு முறைமை எடுத்தீர்கள் என்றால் இதுகள் இருக்கும். அப்போ இங்கு இவர்கள் குறிப்பிட்ட விடயத்திற்கேற்ற மாதிரி என்ன இன்புட், அதாவது என்ன உள்ளீடு இருக்கின்றது, என்ன முறைவழியாக்கம் அங்கே நடைபெறுகின்றது, என்ன வெளியீடு வரும் என்றதை நீங்கள் யோசித்து நீங்கள் அதை இப்பொழுது குறித்து கொள்ளுங்கள். உள்ளீடு என்ன, அதாவது பிள்ளைகள் அந்த புக் ஷாப்பில் போயிட்டு அவர் வாங்குறார். இப்போ கிளாக் வந்து அவர் ஐட்டம் கோட் அந்த டீட்டெயில்ஸை இந்த பணியெல்லாம் செய்கிறார். அப்போ அந்த விடயங்களில் என்னென்ன உள்ளீடுன்றதை நீங்கள் இப்பொழுது யோசித்திருப்பீர்கள். அதுக்கு பிறகு முறை வழியாக்கம், அங்கே என்ன நடக்குது, என்ன ப்ராசஸ் நடக்குதுன்றதையும் எழுதியிருப்பீங்கள். அதே போல் என்ன அவுட்புட், வெளியீடாக வரும். அப்போ அதுதான் இதில் கேட்கப்பட்டிருக்கின்ற விடயம். அடுத்ததாக மூன்றாவது டீட்டெயில், அதாவது மூன்றாவது கேள்வி பார்வையிட இருக்கின்றோம். A தொடக்கம் D வரை முகப்படையாளமிடப்பட்ட பின்வரும் ஒவ்வொரு சூழ்நிலை காட்சிகளுக்குமான சரியான பதத்தினை கீழே PT வரை தரப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து இனம் காண்க. ஒவ்வொரு சூழ்நிலைக்கான முகப்படையாளத்தையும் பொருத்தமான பதத்தையும் எழுதுக. இதுதான் முக்கியமான விடயம். இதுதான் அங்கே குறிப்பிடப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். அதில் A ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டது மாணவர்களே. A என்ற விடயம், சுனில் என்பவர் நூலக முகாமைத்துவ முறைமை ஒன்றை விருத்தி செய்கின்றார். அதாவது ஒரு ஆள், சுனில் என்ற ஆள் வந்து நூலக முகாமைத்துவ முறைமை ஒன்றை விருத்தி செய்கிறார். அத்தோடு முறைமை முழுமையாக விருத்தி செய்யும் வரை அவரால் அந்த முறைமையின் எந்த ஒரு பகுதியையும் பயன்படுத்த முடியாமல் இருக்கும் என ஆசிரியரிடம் கூறினார். அது அவர் குறிப்பிட்டிருக்கிற விடயம். அப்போ இது ஏயில் வருது பிள்ளைகள். அதாவது அவர் முழுமையாக உருவாக்க வேண்டும் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்தது அது ஆங்கிலத்தில் வருகின்றது. Identify the correct term from the given label list PT. For each of the following scenarios, label AD. Write down the scenario label and the matching term label. A. Sunil is developing a library management system and told the teacher that she will not be able to use any part of the system until the entire system is fully developed. இதான் புள்ளில் முதலாவது விடயம் A, அந்த சுனிலை பற்றின விடயம். ரெண்டாவது B. பாடசாலை சிற்றுண்டி சாலைக்கு சிறியதொரு தகவல் முறைமையை விருத்தி செய்து முடிந்தவுடன் அஸ்மா, ஒரு பேர் ஒன்று மாணவர்களே, அஸ்மா நடைமுறையில் உள்ள முறைமையை நிறுத்திவிட்டு புதிய முறைமையை தாவிப்பதற்கு தீர்மானித்தார். அதாவது நடைமுறை என்று சொல்லப்படுகின்ற பொழுது மேனுவல். அப்போ மேனுவல் என்ற விடயத்தை அவர்கள் நிப்பாட்டி விட்டு புதிய விடயத்தை கொண்டு வர்றதை பற்றி தீர்மானிக்கிறார். அது B. அதாவது அந்த அஸ்மா என்றவர் அந்த விடயத்தை செய்கின்றார். அது Cயில் சொல்லப்படுகின்ற விடயம், தொடக்கத்தில் 6ஆம் தர வகுப்புகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு புதிதான மாணவர் தகவல் முறைமையின் செயற்பாடுகளை கண்காணித்த பின்னர் பாடசாலையின் ஏனைய வகுப்புகளுக்கும் அந்த முறைமையை அறிமுகப்படுத்துவதற்கு அதிபர் திட்டமிடுகின்றார். அதாவது கிரேட் 6ல் கொண்டு வந்ததை மற்ற வகுப்புகளுக்கும் கொண்டு வர யோசிக்கணும் பிள்ளைகள். அதான் அடுத்த விடயம். இவை ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படுகிறது. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் அ ஸ்மால் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் த ஸ்கூல் கேன்டீன், Asma decided to stop the existing system and operate the new system. அதாவது பழைய சிஸ்டத்தை நிப்பாட்ட யோசிக்கிறா, நிப்பாட்டிட்டு புதிய சிஸ்டத்துக்கு போகிறா பிள்ளைகள். அப்போ அதான் இங்கே குறிப்பிடப்படுகின்றது Bயில். C. After monitoring the new student information system initially introduced to grade 6. அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணினா grade 6க்கு, அதான் முக்கியமானது. இன்ட்ரடியூஸ் பண்ணினா grade 6க்கு classes. The principal plans to introduce the system to the other classes of the school. மற்ற கிளாஸஸுக்கும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண யோசிக்கிறார். இப்போ அதான் Cயில் வர்ற விடயம். அடுத்தது மாணவர்களே D. ஆரம்ப முறைமையானது 2 உள்ளீட்டு திரைகள் மற்றும் ஒரு அறிக்கையுடன் விருத்தி செய்யப்பட்டது. பயனரின் பின்னூட்டலின் அடிப்படையில் மேலும் 2 உள்ளீட்டு திரைகளும் 2 அறிக்கைகளும் முறைமைக்கு சேர்க்கப்பட்டன. பயனரின் பின்னூட்டலுக்கேற்ப மேலதிக அம்சங்கள் சேர்த்துப்பட உள்ளன. பாருங்கள்,
The initial system was developed அதான் முக்கியம் with 2 input screens and 1 report based on the user feedback. 2 more input screens and reports were added to the system. More features are to be added based on further user feedback. யூசரோட ஃபீட்பேக்ஸை வச்சு பிள்ளைகள் அவை வேலை செய்ய இருக்கணும். அப்போ மெயினாக பார்த்து கொள்ளுங்கள், ஏன்றது வந்து direct deployment, B வந்து iterative software deployment, C phase deployment, D pilot deployment, E வந்து waterfall model. அப்போ இது எல்லாமே வந்து பிள்ளைகள் நீங்கள் குறிப்பிடப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் உரிய லிஸ்ட் தரப்பட்டுள்ளது. அதிலிருந்து நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். தெரிவு செய்து அதுக்குரிய விடைகளை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். நாங்கள் சரியான விடையை நாங்கள் இப்பொழுது பார்வையிட இருக்கின்றோம். பட்டியல் குறிப்பிடப்படுவது தமிழிலும் பாருங்கள். P நேரடி நிறுவுதல், Q ஊடாட்ட மென்பொருள் விருத்தி, R வந்து கட்டநிலை நிறுவுகை, S வெள்ளோட்ட நிறுவுகை, T வந்து நீர்வீழ்ச்சி மாதிரி. அதே நேரத்தில் அடுத்த கேள்வி பிள்ளைகள் கடைசியானது, கைமுறை தகவல் முறைமையை விட கணனியை அடிப்படையாக கொண்ட முறைமை ஒன்றின் 2 அனுகூலங்களை பட்டியலிடுக. லிஸ்ட் 2 பெனிஃபிட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஓவர் அ மேனுவல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதிலேருந்து பிள்ளைகள் நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் உங்களுக்கு பாட்டாக ஒவ்வொரு விடயங்களாக தான் கேள்வி கேட்பினோம். முதலாவது என்ன செய்தவைன்னு சொன்னால், அந்த SDLCயில் இருக்கிற ஸ்டேஜஸை பற்றி ஒரு கேள்வி வந்திருந்தது. அதுக்கு பிறகு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு முறைமையை அவர்கள் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினோம். அதாவது முறைமை ஒன்றை பற்றி தருகின்றார்கள். அந்த முறைமையிலிருந்து இன்புட் என்ன, உள்ளீடு என்ன, அதே மாதிரி வெளியீடு என்ன, அதே மாதிரி முறை வழியாக்கம் என்னன்ற விடயத்தை கேட்கின்றார்கள். அப்போ இப்படி தான் பிள்ளைகள் அந்த கேள்வியின் பேட்டர்ன், கேள்வியின் தரம் இருக்கும். முதலாவது வந்து SDLCன்ற ஒவ்வொரு ஸ்டேஜஸை பற்றி கேட்டிருந்தார்கள். இரண்டாவதில் வந்து ஒரு முறைமையை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி போட்டு அதிலிருந்து இன்புட் ப்ராசஸ் அவுட்புட்டை பற்றி கேட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக அந்த நடைபெறுகின்ற அந்த ஸ்டேஜஸில் இருந்து என்ன நடக்கின்றது என்றதை பற்றி பட்டியலிட்டிருக்கிறார்கள். கடைசியாக மேனுவல் சிஸ்டம், அதாவது என்ன நன்மைகள், அதாவது பாருங்கள், கைமுறை தகவல் முறைமையை விட கணனிக்கு போயின. அதாவது பிள்ளைகள் பல இடங்களில் இது இன்னும் கைமுறை தான் இருக்கின்றது. அதாவது மேனுவல் சிஸ்டத்தை தான் பாவித்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ மேனுவல் சிஸ்டம் பாவித்து கொண்டு இருக்கின்ற இடங்களில் கம்ப்யூட்டர் பேஸ், அதாவது கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டத்தை கொண்டு வருவதாக இருந்தால் அதுக்கு சில பெனிஃபிட், அதாவது நன்மைகள் இருத்தல் வேண்டும். அதான் இதில் கேட்கப்படுகின்றது. கைமுறை தகவல் முறைமையை விட கணனியின் அடிப்படையாக கொண்ட முறைமை ஒன்றின் 2 அனுகூலங்களை பட்டியலிடுக. List 2 benefits of a computer-based information system over a manual information system. இப்பொழுது நீங்கள் எல்லா விடைகளையும் குறித்திருப்பீர்கள். அதாவது முதல்ல அந்த ஸ்டேஜஸ் குறித்திருப்பீர்கள். அடுத்து ரெண்டாவது பார்த்தீர்கள் இன்புட் அவுட்புட் ப்ராசஸ் அதை பற்றி குறித்திருப்பீர்கள். இப்பொழுது பெனிஃபிட், அதாவது இந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டரைஸ் பேஸ் சிஸ்டத்தில் இருக்கிற நன்மைகளை பற்றியும் நீங்கள் குறித்திருப்பீர்கள். இப்பொழுது நாங்கள் சரியான விடையை பார்வையிடுவோம். இதில் பிள்ளைகள் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் சரியாக குறிப்பிட்டிருந்தால் ஏக்கு வந்து S வருகின்றது, BQ, சிக்கு வந்து P, டிக்கு வந்து R, இக்கு வந்து T. இது நான் அந்த நேரமே உங்களை குறிப்பிட சொல்லியிருந்தேன்னா அதுக்கேற்ற போல் விடைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள். அத்துடன் ரெண்டாவது பிள்ளைகள் என்ன இன்புட் ஆகுது, என்ன ப்ராசஸ் ஆகுது, என்ன அவுட்புட் ஆகுது என்ற கேள்வி ரெண்டாவது கேள்வி. அதில் பாருங்கள் ஐட்டம் கோட், அதாவது உருப்படி குறியீடு, குவான்டிட்டி எண்ணிக்கை, இந்த விடயங்களான பிள்ளைகள் அங்கே உட்புகுத்தப்படுகின்றன. உங்களுக்கு தரப்பட்ட அந்த சிஸ்டத்தில் இருந்து நீங்கள் அந்த விடயங்களை தான் எடுத்துக்கொள்ளுகின்றீர்கள். அடுத்ததாக கால்குலேட் பண்ணப்படுகின்ற விடயம் வந்து டோட்டல் ஹாஸ்ட்டும் டோட்டல் பில்லும், அதுவும் அதில் குறிப்பிடப்பட்டது. அதை நாங்கள் கால்குலேட் பண்ணி கொள்ளுகின்றோம். அது வந்து ப்ராசஸ்லேயே வரும். அடுத்தது பார்த்தீர்களானால் அவுட்புட் என்று வருகின்ற விடயம் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஈச் ஐட்டம், அதாவது டோட்டல் பில். இதெல்லாமே உங்களுக்கு அவுட்புட்டாக வரும், வெளியீடாக வரும். அப்போ உள்ளீடு, அதே போல் நீங்கள் முறைவழியாக்கம் செய்கின்றீர்கள், ப்ரோசஸ் செய்கின்றீர்கள், அடுத்ததாக வெளியீட்டை கொடுக்கின்றீர்கள். அப்போ இது இவ்வளவும் அந்த விடையில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக பார்வையிடுகின்ற விடயம் ஏக்கு டி, அந்த இதையும் நீங்கள் குறித்திருப்பீர்கள் மாணவர்களே. ஏக்கு டி, பிக்கு பி, சிக்கு எஸ், டிக்கு ஆர். நீங்கள் முதலே குறிப்பிட்டிருந்தால்தான் நீங்கள் அதை சரி பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து பிள்ளைகள் நீங்கள் கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம் என்று போகின்ற பொழுது மேனுவல் சிஸ்டத்தை விட உங்களுக்கு பல நன்மைகள் இருக்கின்றன. அதாவது முதலாவது வேகம், அதாவது மேனுவல் சிஸ்டம் கைமுறையில் நீங்கள் செய்வதை விட நீங்கள் கணனி என்று போகின்ற பொழுது உங்களுக்கு வேகம் கூடுதலாக இருக்கும். அதான் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது, வேகம், ஸ்பீட், எஃபிஷியன்சி. அதே போல் பல வேலைகளை நீங்கள் செய்யலாம். அதே நேரத்தில் பிள்ளைகள் மெயினாக பார்த்தீங்கன்னா ஈஸி ஃபார் பீப்புள், அதாவது மக்களுக்கு இலகுவானதாக இருக்கும். அப்போ நீங்கள் எப்பயும் பார்த்தீர்களானால் கணனி முறைமை
கைமுறையை விட சிறப்பானதாக இருக்கும், பல அனுகூலங்களை கொண்டதாக இருக்கும். அவைதான் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் இதை உங்களது பாடப்புத்தகத்தில் இருக்கின்றது, திருப்பி ஒருக்கா நீங்கள் அதை படித்து பார்ப்பீர்களானால் நன்மை பயப்பதாக இருக்கும். முக்கியமாக இது 2ஆம் பாடத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா தரம் 11 அலகு 2இல் கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்விகள். எல்லா விடயங்களிலும் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் மாணவர்கள். அதாவது STLC ஸ்டேஜஸில் கேட்டிருக்கணும், அதே போல் பார்த்தீர்களானால் கைமுறையை பற்றி கேட்டிருக்கணும். எல்லா விடயங்களையும் அவர்கள் வினாக்களாக தொடுத்திருக்கின்றார்கள். அப்போ பூரணமாக, அதாவது அந்த பாடப்பிறப்பில் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றதோ அவ்வளவற்றை நீங்கள் பூரணமாக படிப்பீர்களானால் உங்களது பரீட்சைக்கு இலகுவானதாக இருக்கும். அப்போ இது 2வது விதமான கேள்வியை பார்த்துட்டோம். அடுத்தது 3வது விடயம் பிள்ளைகள், இது ப்ரோக்ராமிங். இப்போ ப்ரோக்ராமிங் என்று சொல்லப்படுகின்ற பொழுது உங்களது 1வது பாடம். அப்போ இந்த 1வது பாடத்தில் பார்ப்பீர்களானால் அதில் பாய்ச்சல் கோட்டுப்படம், அதே போல் போலி குறிமுறை, அப்படி 2 விடயங்கள் வருகின்றது. பாய்ச்சல் கோட்டுப்படம், போலி குறிமுறை. இப்போ இதில் பிள்ளைகள் ஒரு பாய்ச்சல் கோட்டுப்படத்தை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இந்த கேள்வி அமைகின்றது. அந்த பாய்ச்சல் கோட்டுப்படத்துக்குரிய விடயம் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாருங்கள், முக்கோணி ஒன்றின் 3 பக்கங்களினதும் நீளம் ஒரே அளவினதாயின் அம்முக்கோணி ஒரு சமபக்க முக்கோணி என அழைக்கப்படும். அதான் ஒரு முக்கோணியின் சமபக்க முக்கோணி. இரு பக்கங்களின் நீளங்கள் மட்டும் சமனான அளவுடைய ஒரு முக்கோணி இரு சமபக்க முக்கோணி என அழைக்கப்படும். 3 பக்கங்களும் வெவ்வேறு நீளமுடையதாக காணப்படும் ஒரு முக்கோணி ஒரு சமனில் பக்க முக்கோணி என அழைக்கப்படும். PQR எனும் முகப்படையாளங்களுக்கு பின்வரும் பாய்ச்சல் கோட்டு படமானது தரப்பட்ட முக்கோணி ஒன்று சமபக்க முக்கோணி ஒன்றா, அது முக்கியம் பிள்ளைகள், சமபக்கமா அல்லது இரு சமபக்கமா அல்லது சமனில் பக்கமான்றதை நீங்கள் கண்டறிய வேண்டும். அதுக்குரிய விடயம் தரப்படுகின்றது ஆங்கிலத்தில். இதை பார்த்து கொள்ளுங்கள். ட்ரையாங்கிள் வித் ஆல் 3 sides, அந்த 3 சைட்ஸையும் வச்ச பிள்ளைகள் அது என்னென்ன ட்ரையாங்கிளா அல்லது சமனா சமனில்லையா என்ற விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த 3 டீட்டெயிலையும் தான் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆங்கிலத்தில். இதை வைத்துக்கொண்ட பிள்ளைகள் நாங்கள் நேரடியாக பாய்ச்சல் கோட்டு படத்திற்கு செல்வோம். 2 மொழியிலையும் இந்த பாய்ச்சல் கோட்டு படம் இருக்கின்றது, கவனியுங்கள். தொடக்கம், ஆரம்பம் என்ற விடயம் வருகின்றது மாணவர்களே. அதாவது ஆரம்பம் என்ற டீட்டெயில் ஆரம்பிக்கின்றீங்க. அதுக்கப்புறம் L1 L2 மற்றும் L3 பக்கங்கள், 3 பக்கங்கள் இருக்கிறபடியா மாணவர்களே, அதை நாங்கள் உட்புகுத்துகின்றோம். L1 L2 L3 என்ற பக்கங்களை வாசிக்கணும். அதுக்கு பிறகு அதுக்குரிய அந்த தெரிவு நடைபெறுகின்றது. L1 வந்து L2க்கு ஆகுமா, சமனாகுமா? ஆம் என்று சொன்னால் நாங்கள் அடுத்ததுக்கு Pக்கு செல்கிறோம். அந்த Pயை பற்றி தான் கேள்வியில் கேட்டிருக்கு. அப்போ என்ன கண்டிஷன் என்றதை பிள்ளையை நீங்கள் இப்பொழுது குறித்து கொள்ளல் வேண்டும். அப்போ அது 2வது. ஆம் என்றால் இனி என்ன பார்க்கின்றோம்? அப்போ அதில் ஆம் என்றால் சமபக்க முக்கோணி என காட்சிப்படுத்தப்படும். அதாவது 3 பக்கமும் சமன் என்ற விடயம். அப்போ அதில் Pயில் இதே மாதிரி பிள்ளைகள் என்ன கண்டிஷன் வரும் என்றதை நீங்கள் இப்போ எழுதி கொள்ள வேண்டும், குறித்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த பாய்ச்சல் கோட்டு படத்தை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்திருப்பீர்கள். அதில் உங்களுக்கு வினா தொடுக்கப்படுகின்ற பொழுது பாய்ச்சல் கோட்டு படம் உங்களுக்கு தரப்படும் மாணவர்களே. அதில் சில குறியீடுகள் மட்டும் இருக்கும். அதில் என்ன வரும் என்றதை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். அப்போ ஆதலால் நீங்கள் பாய்ச்சல் கோட்டு படத்தை தெளிவாக பார்த்து கொள்ளல் வேண்டும். அப்போ அதுக்கு பிறகு இல்லை என்று வருகின்ற பொழுது அடுத்த விடயம் L2க்கும் L3க்கும் சமனாகுமா? அப்போ ஆம் என்றது விடயம், இல்லை என்ற விடயம். அப்படி நீங்கள் ஒவ்வொரு தெரிவுகளுக்குரிய விடயங்கள் போடப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பிறகு PQR என்ற விடயம் இருக்கின்றது. கடைசியாக முடிவு என்ற விடயம் இருக்கின்றது. அப்போ பாய்ச்சல் கோட்டு படத்தை பொறுத்தவரையில் இதில் P என்றது ஒரு கண்டிஷனாக இருக்கின்றது. அதே போல் Qவும் Rம் என்றது வந்து உங்களுக்கு வெளிப்பாடாக இருக்கின்றது. Qவும் Rம் என்ற விடயம் வந்து வெளிப்பாடாக இருக்கிறது. அப்போ இந்த பாய்ச்சல் கோட்டு படம் உங்களுக்கு ஆங்கிலத்திலும் குறிப்பிடப்படுகிறது. ரைட், ரீட் சைட் லென்ஸ் L1 L2 and L3. அதில் எஸ் என்று சொன்னால் கம்பேர் பண்ணுறீங்க, இதுவும் கம்பேர் பண்ணுறீங்க. அதுக்குரிய டிஸ்பிளே ட்ரையாங்கிள் ஈக்குவல் என்றது விழுத்தப்படுகின்றது. அடுத்தது QR என்ற விடயம் இருக்கின்றது. ஸோ இதை நீங்கள் பார்த்து குறித்து கொள்ளுங்கள், PQR என்ற விடயம். இப்போ இதை ஒருக்கால் நாங்கள் சரியான விடையை பார்ப்போம். பாருங்கள், PQ மற்றும் R எனும் முகப்படையாளங்களுக்கு பொருத்தமான கூற்றுக்களை எழுதுங்க. ரைட் டவுன் த ரிலவென்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் த லேபிள்ஸ் PQR. அப்போ உங்களுக்கு ஃப்ளோ சார்ட்டை நான் தெளிவாக குறிப்பிட்டேன். அதில் PQR என்ற விடயங்கள் அதில் இருந்தது. அந்த PQR என்னென்ன வரும் என்றதை நீங்கள் இப்பொழுது குறித்து கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது நாங்கள் சரியான விடையை பார்ப்போம். பிள்ளைகள் அந்த கண்டிஷன் பாருங்கள், L2 ஈக்குவல் L3, அதான் அந்த முதலாவது Pயிலே வரும். அதுக்கு பிறகு என்ன அவுட்புட்டாகவே கொடுக்க போயிடும்.
அதை நான் சொல்லியிருந்தேன். அதில் அவுட்புட்டாக கொடுக்குற அடையாளம் தான் அதில் இருந்தது. அதில் முதலாவது பாருங்கள், இரு சமபக்க முக்கோணி என்ற ஒரு அடையாளம் வரும். அடுத்தது பார்த்தீர்கள்னா சமனில் பக்க முக்கோணி. ஏனென்றால் பிள்ளைகள் ஒரு வெளிப்பாடு முதலே இருந்தது, அதாவது சமபக்க முக்கோணி என்ற வெளிப்பாடு இருந்தது. மற்ற 2 வெளிப்பாடுகளையும் அவர்கள் கேட்டிருந்தார்கள், ஒரு தெரிவை பற்றி கேட்டிருந்தார்கள். அப்போ அதுதான் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள சரியான விடைகளாக இருக்கின்றது. கவனித்துக் கொள்ளுங்கள். L2 = L3. அடுத்தது பார்த்தீர்களானால் இரு சமபக்க முக்கோணி என காட்சிப்படுத்துகின்றது வரும். அடுத்தது சமனில் பக்க முக்கோணி என காட்சிப்படுத்தப்படும். ஸோ இவ்வளவு விடயங்களும் தான் மாணவர்களே நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விடயம், முதலாவது பாடத்தில், அதாவது ப்ரோக்ராமிங் என்ற விடயத்தில் இருந்து ஒரு கேள்வியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், ஒரு வினாவை பார்த்திருக்கின்றோம். அத்துடன் வெப் டிசைனிங் என்ற விடயத்திலிருந்தும் இன்டர்நெட் என்ற விடயத்திலிருந்தும் கேள்வியை பார்த்திருக்கின்றோம். அதே போல் 2வது அலகிலிருந்தும் நாங்கள் கேள்வியை பார்த்திருக்கின்றோம். இப்போ கட்டுரை வினாக்களை பொறுத்தவரையில் மாணவர்களே, நீங்கள் கடந்த கால வினா, இது 2019 பெறப்பட்ட வினாக்கள், நீங்கள் 2018, 17, 16, 15 மட்டும் நீங்கள் செய்து பார்ப்பீர்களானால் அது உங்களுக்கு உகந்ததாக அமையும். எல்லா கட்டுரை வினாக்களையும் நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் முயற்சி செய்கின்ற பொழுது விடைகளை எழுதி கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அதை நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள். இதுவரை நாங்கள் பல விடயங்களை பற்றி ஆராய்ந்திருக்கின்றோம், வினாக்களை பற்றி ஆராய்ந்திருக்கின்றோம். இது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். மாணவர்களே, இதுவரை நாங்கள் பார்த்த பல விடயங்கள் உங்களுக்கு நன்மை பயப்பதாக அமைந்திருக்கும். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்வையிட தவறி இருந்தால் சேனல் NIE யூடியூப் வெப்தளத்தினூடாக நீங்கள் சென்று பார்வையிடக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூடி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.